Hi students, next நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா distance, displacement, speed, velocity, acceleration இதை பத்தி நமக்கு தேவையான அந்த ஒரு கண்டென்ட் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். அதை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் எந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கிளாஸ்க்குள்ள இப்போ மூவ் ஆகுறோம் ஓகேங்களா. ஒவ்வொரு சம்மா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A man goes 10 meter towards north, then 20 meter towards east. The displacement is ஓகேங்களா. ஓகே, கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. A man goes 10 meters towards north. நார்மலா உங்களுக்கு எது நார்த் எது சவுத்னு தெரியும், இருந்தாலும் நான் போட்டு வச்சிடறேன் ஓகேங்களா. இது நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட், இது வெஸ்ட் ஓகேங்களா. ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் ஓகேங்களா. ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் என்ன சொல்லியிருக்காங்க முதல்ல. A man goes 10 meter towards north. இந்த டைரக்ஷன்ல 10 மீட்டரும் அப்புறம் 20 meters towards east 20 மீட்டர். அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கேக்குறாங்க. எப்படி இருக்கும் நார்மலா இது இது அவங்க கேக்குறது இந்த ஒரு வேல்யூ கேக்குறாங்க ஓகேங்களா. இது இங்க 10 இங்க 20. சார் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஒண்ணும் இல்ல, அதுக்கு மேக்னிடியூட் எடுக்கணும் ஓகேங்களா. அந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஒண்ணும் இல்ல, அதுக்கு மேக்னிடியூட் எடுக்கணும். ஜஸ்ட் மேக்னிடியூடுக்கு அப்புறம் போகலாம். முதல்ல நீங்க இதை போய் எழுதலாம். சிம்பிளா சொல்லணும்னா இது என்ன ஆக்சிஸ், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். இதே கீழே போயிருந்தா நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ், இந்த பக்கம் வந்து இருந்தா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் ஓகேங்களா. அப்ப நல்லா கவனிங்க. வேற எப்படி எழுதலாம்னா 10 ஐ கேப் பிளஸ் 20 ஜே கேப், இதுதான் என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் ஓகேங்களா. எப்படி எழுதலாம், இதுல இப்படி போனுச்சு, இதுல இப்படி வந்துச்சு ஓகேங்களா. 10 ஐ கேப் பிளஸ் 20 ஜே கேப். ஐ கேப் எதனால போட்டிருக்கேன், இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், சாரி பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்ப மாறி வருவங்களை அப்படியே மாத்தி எழுதிருக்கேன். 10 20 ஐ கேப் பிளஸ் 10 ஜே கேப் ஓகேங்களா. இந்த மாதிரி வரும், ஏன்னா இது ஒய், இதுதான் எக்ஸ் ஓகேங்களா. இது ஒய் ஆக்சிஸ், இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதுக்கு மேக்னிடியூட் தான் கேட்கறாங்க ஓகேங்களா. எண்மதி வேல்யூஸா கொடுத்துருக்காங்க, வெறும் எண்மதிப்பு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு மேக்னிடியூட் தான் இருக்கணும், மாடுலஸ் தான் இருக்கணும். மாடுலஸ் எடுக்கிறதுனா ஒண்ணும் இல்லை, வேல்யூஸ் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கணும். மாடுலஸ் என்னது, நத்திங் பட் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கணும். 20 ஸ்கொயர் பிளஸ் 10 ஸ்கொயர், அதை ஸ்கொயர் பண்ணி ரூட்ல இருந்து வெளியில எடுக்கணும். 20 ஸ்கொயர்னா எவ்வளவு வரும், 400 பிளஸ் 100 ரூட்டுக்குள்ள ஓகேங்களா. அப்ப ரூட்டுக்குள்ள எவ்வளவு வரும், ரூட் ஆஃப் 500. ரூட் ஆஃப் 500 தான் இதோட ஆன்சரா வரும். ரூட் எப்படி எடுக்கும், அதுக்கு சிம்பிளா 5 into 100 பிரிக்கலாங்களா. அதான் 5 into 100 பிரிக்கலாம். இந்த ஒரு இதை 5 into 100. 100க்கு ரூட் எடுத்தா என்ன வரும், 10 தெரியும். 100க்கு ரூட் எடுத்தா 10 ரூட் 5, 10 ரூட் 5. 10 ரூட் 5 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் 10 ரூட் 5 இல்லை. அப்ப ரூட் 5 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். 10 into ரூட் 5 ஓட வேல்யூ 2.25 ஓகேங்களா. 2.25 வேல்யூ எழுதிக்குங்க. ரூட் 5 ஓட ஆன்சர் என்னது 2.25. இந்த வேல்யூலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரூட் வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா. ரூட்டோட வேல்யூஸ் 1 to 10 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் ரெண்டுக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப ரூட் 5 ஓட வேல்யூ என்னது 2.25. அப்ப என்ன வரும், 10ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 22.5 வரும். 22.5 மீட்டர். அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு, 22.5 ஓகேங்களா. 22.5 மீட்டர் அப்படிங்கறது இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளான क्वेश्चन, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த क्वेश्चन குள்ள போலாம். The body moves 1/4 of a circular arc in a circle of radius small r. The magnitude of the distance and displacement. ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் என்னன்னு கொடுத்திருக்காங்க, r னு கொடுத்திருக்காங்க. எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுன்னு சொல்றாங்க, 1/4 ஓகேங்களா. 1/4 மீனிங் என்னது, 1/4 ஆஃப் அதோட சர்க்கிள். 1/4 ஆஃப் சர்க்கிள் வந்து டிராவல் பண்ணுது. இது ஒரு சர்க்கிள் அப்படின்னா இதை 4ஆ பிரிச்சிங்க அப்படின்னா இதுதான் 4ஆ பிரிக்கிறது ஆமாங்களா. 1 2 3 4. அப்ப பார்ட்டிகல் இங்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கலாம், இயங்குற பாயிண்ட் இங்க வந்துருக்கும் ஆமாங்களா. 1/4 இதுதானே அந்த ஒரு பகுதி ஓகேங்களா. இதை பி, அப்ப A to B போயிருக்கு. அப்ப டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கேக்குறாங்க ஓகேங்களா. முதல்ல டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலா இங்க இருந்து இங்க எவ்வளவு லென்த் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா. மொத்தமா ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் என்னது, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் 2πr ஆமாங்களா. 2πr அது 1/4 என்னது பை 4 பண்ணணும் ஆமாங்களா. அப்ப கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும், πr by
2 வரும். அப்ப டிஸ்டன்ஸோட வேல்யூ என்னது pi r by 2. டிஸ்டன்ஸ் வந்து pi r by 2. இப்போ டிஸ்பிளேஸ்மென்ட் கண்டுபிடிக்கணும். டிஸ்பிளேஸ்மென்ட்ங்கிறது இந்த பாயிண்ட்க்கு இந்த பாயிண்ட்க்கு நடுவுல இருக்க இந்த ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, அதுதான் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நல்லா கவனிங்க. சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டார் தான் என்னது டிஸ்பிளேஸ்மென்ட். நமக்கு தெரியும் சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டார். ஃபர்ஸ்ட் அந்த பார்ட்டிகல் எங்க இருக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு, ஐ கேப்ல இருக்கு. சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டார் டிஸ்பிளேஸ்மென்ட்ங்கிறது சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டார். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அந்த பொருள் எங்க இருக்கு ஏங்கிற பாயிண்ட்ல இருக்கு, எங்க ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து பிங்கிற பாயிண்ட்க்கு போகுது. இதை சிம்பிளா என்னன்னு சொல்லலாம் ஆர் ஐ கேப்னு சொல்லலாங்களா, ஆர் ஐ கேப். ஓகேங்களா, அப்ப ஆர் ஐ கேப் இந்த இடம் என்னன்னு சொல்லலாம் ஆர் ஜே கேப்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு ரேடியஸ் தான், இது ஒரு ரேடியஸ் தான். ஒரு சர்க்கிள் எடுக்கிறீங்கன்னா அது ஒரு சென்டர்ல இருந்து எந்த பக்கம் நீங்க எந்த கோடு வரைஞ்சாலும் அது என்னதான் ரேடியஸ் தான். ஓகேங்களா, இது ஸ்ட்ரைட்டாவே இருக்கு. ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இந்த மாதிரி தானே இருக்கு. இது ஒரு ஆர், இது ஒரு ஆர் தான். இது ஐல இருக்கிறதுனால இது ஆர் ஐ கேப், இது ஆர் ஜே கேப். அப்ப சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டார்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் ஆர் ஜே வெக்டார் மைனஸ் ஆர் ஐ வெக்டார். ஓகேங்களா, இதுதான் என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆப்ஷன் இந்த மாதிரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஆனா pi r by 2 இருக்கு. அப்ப இதுதான் இந்த ஆன்சர்னு செக் பண்ணிடலாம். ஓகேங்களா, இருந்தாலுமே இதை சால்வ் பண்ணலாம். இது சால்வ் பண்ண என்ன பண்ணணும் மேக்னிட்யூட் எடுக்கணும். மாடுலஸ் ஆஃப் rj மைனஸ் ri. ஓகேங்களா, மேக்னிட்யூட் ஆஃப் rj மைனஸ் ஓகேங்களா, மேக்னிட்யூட் என்னது ரெண்டுமே ரேடியஸ் தான், ஆர்னே வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்ப ரூட் ஆஃப் r ஸ்கொயர் மைனஸ்ங்கிறது என்ன ஆயிடும் ரூட்குள்ள போகும்போது மாடுலஸ் இருக்கும்போது பிளஸ் ஆயிடும். அப்ப பிளஸ் ஆர் ஸ்கொயர், அதாவது ரூட் ஆஃப் 2r ஸ்கொயர்னு வரும். ரூட் ஆஃப் 2r ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர் வெளியில வந்துச்சுன்னா ஆர் ஸ்கொயர் வெளியில ஆறா மாறும். ஆமாங்களா, அதாவது ஸ்கொயர் ரூட்டும் அதுக்கு மட்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப ஆர் ரூட் 2 கிடைக்கும். என்னன்னு கிடைக்கும் ஆர் ரூட் 2. அப்ப pi r by 2ங்கிறது டிஸ்டன்ஸ், ஆர் ரூட் 2 அப்படிங்கிறது என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் if a car covers 2/5 of the total distance with speed v1, அதாவது v1ங்கற ஸ்பீட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுது 2/5. அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்ம d ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லல, டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்ம நார்மலா d ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸ் அப்படிங்கறதால d ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். if a car covers 2/5 of the total distance, 2/5 of d எதுல கவர் பண்ணிருக்கு v1ங்கற ஸ்பீட்லயும் v2ங்கற ஸ்பீட்ல எவ்வளவு கவர் பண்ணிருக்கு 3/5 நீங்கறத கவர் பண்ணா இதோட ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கேக்குறாங்க. பாதியா பிரிக்கல, அப்ப நம்ம பாதியா பிரிச்ச அந்த ஒரு ஃபார்முலாக்குள்ள போக முடியாது. ஓகேங்களா, அதாவது 2v1 v2 v1 plus v2 யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அந்த ஃபார்முலா வேணா இந்த இடத்துல பாதியா பிரிக்கல. ஓகேங்களா, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்சுவல் ஃபார்முலா ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா என்ன வரும் டோட்டல் டிஸ்டன்ஸ் by total time taken. ஓகேங்களா, total distance நம்ம என்ன எடுத்துறோம் d ன்னு எடுத்துறோம். total time கொடுத்திருக்காங்கன்னா கொடுக்கல, ஆனா டைமை வேற எப்படி மாத்தலாம் velocity equal to distance by time. அப்ப டைம் வேணும்னா distance by velocity ன்னு எழுதலாம். ஆமாங்களா, அப்ப distance by velocity அப்படின்னு எழுதலாம். இப்ப total timeங்கும்போது இது ஒரு பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ் பர்టిక్యులர் வெலாசிட்டில கவர் ஆயிருக்கு, இது ஒரு பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ் பர்టిక్యులர் வெலாசிட்டில கவர் பண்ணிருக்கு. அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனும். ஓகேங்களா, அப்ப டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டினா இத d1 ன்னு வச்சுக்கலாம், இத d2 ன்னு வச்சுக்கலாம், இது v1 v2. அப்ப நார்மலா எப்படி எழுதுவோம் d1 by v1 plus d2 by v2 இந்த மாதிரியான ஃபார்முலா எழுதிருப்போம். ஓகேங்களா, மேல வந்து d1 d2 அப்படினா இந்த இதையுமே வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் d1 plus d2 இந்த மாதிரி நம்ம ஃபார்முலா மேல எழுதிருப்போம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி. ஓகேங்களா, இந்த d1 and d2 ஸ்டாண்டர்டா என்னது d ன்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா, d1 and d2 ஸ்டாண்டர்டா என்னது d டோட்டல் டிஸ்டன்ஸ். அது நம்ம எழுதணும்ங்கற அவசியம் இல்ல, ஒட்டுக்கா d ன்னு எழுதிக்கலாம். கீழ இந்த d1 க்கு என்ன எழுதலாம் 2/5d divided by v1 ஏதா இந்த இடத்துல v1 plus 3/5d whole divided by v2. இது வரைக்கும் இந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபார்முலால அப்ளை பண்ணிருக்கோம், நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. ஜஸ்ட் மீதி இந்த பக்கம் போடுறேன். ஜஸ்ட் டி அப்படியே இருக்கட்டும். மேல கீழ இருந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாங்களா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம், அல்லது டி காமனா வெளியே எடுத்துட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். டி காமனா வெளியே எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும் 2/5 by v1 plus 3/5
by v2 ஓகேங்களா இந்த dd கேன்சல் பண்ணிடலாம் ஓகேங்களா ஏன் கேன்சல் ஆயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 1 divided by என்ன வரும் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2 by 5 v2 plus 3 by 5 v1 divided by v1 plus v2 வருங்களா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கீழே இருக்கிறத ஆட் பண்ணிக்கும் ஓகேங்களா இது மேலே போயிடும் v1 plus v2 ஓகேங்களா இந்த ஹோல் டிவைட் பை டினாமினேட்டர்ல ஒரு டினாமினேட்டர் இருந்தால் அது நியூமரேட்டருக்கு போயிடும் உங்களுக்கு தெரியும் divided by 2 by 5 v2 3 by 5 v1 இது ரெண்டுலயுமே காமனா என்ன இருக்கு அப்படின்னா 1 by 5 காமனா இருக்கு இங்கேயும் கீழே 5 இங்கேயும் கீழே 5 அப்போ 1 by 5 காமனா வெளியே எடுத்துட்டு 2v2 plus 3v1 எழுதலாங்களா அப்போ இந்த 5 மறுபடியும் மேலே போயிடும் ஏன்னா டினாமினேட்டர்ல ஒரு டினாமினேட்டர் இருக்கு ஓகேங்களா அப்போ 5v1 plus v2 divided by ஓகேங்களா சாரி ஏதோ ஒரு இடத்துல ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் 5v1 v2 ஓகேங்களா v1 டாட் v2 தானே வரும் சாரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ பிளஸ் இந்த வேல்யூ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை தான் பண்ணுவோம் v1 v2 ஓகேங்களா சாரி v1 v2 இப்போ இந்த இடமுமே v1 v2 ஆகும் இந்த இடமுமே v1 v2 ஆகும் மீதி என்ன இருக்கும் 2v2 plus 3v1 இதுதான் என்னது ஆவரேஜ் ஸ்பீடுக்கான v ஆவரேஜ் அந்த ஒரு ஃபைனல் வேல்யூ ஓகேங்களா ரொம்ப சிம்பிளான கண்டிஷன் தான் மறுபடியும் ஒரு டைம் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 by 5th டிஸ்டன்ஸை v1 லையும் 3 by 5th டிஸ்டன்ஸ் v2 லையும் கவர் பண்ண ஆவரேஜ் என்னன்னு கேக்குறாங்க டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் நமக்கு ஃபார்முலா தெரியும் டோட்டல் டிஸ்டன்ஸ் dA டோட்டல் டைம் பத்தி இங்க பேசலாம் அப்படிங்கறதுனால டைம் நான் என்ன மாத்திட்டேன் டிஸ்டன்ஸா மாத்திட்டேன் which means இங்க டிஸ்டன்ஸ் பத்தி பேசிருக்கறதுனால டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீடை யூஸ் பண்ணிருக்கேன் ஓகேங்களா டைம் பத்தி பேசல டிஸ்டன்ஸ் பத்தி பேசிருக்காங்க டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட் யூஸ் பண்ணிருக்கேன் டிஸ்டன்ஸ் ஆவரேஜ்னா டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி ரெண்டா பிரிச்சிருக்கறதுனால இந்த இடத்துல ரெண்டா பிரிச்சுக்கிட்டேன் ஓகேங்களா அப்ப 2 by 5 க்கு v1 3 by 5 க்கு v2 அப்ப இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணி காமனா இருக்கிறதெல்லாம் வெளியில எடுத்துட்டு கேன்சல் பண்ணிட்டு மீதி இருக்க ஃபைனல் வேல்யூ தான் என்னது அந்த ஒரு ஆவரேஜ் ஸ்பீட் ஆப்ஷன்ல ஃபோர்த் ஆப்ஷனா இருக்கு ஓகேங்களா இதுதான் ஆவரேஜ் ஸ்பீடுக்கான இந்த ஒரு வேல்யூ ஓகேங்களா நெக்ஸ்ட் a person completes half of his journey with v1 speed and the rest half with speed v2 the average speed உங்களுக்கு தெரிஞ்சிருக்க என்ன ஆன்சர் வரும் 2v1 v2 divided by v1 plus v2 பாதி ஃபர்ஸ்ட் half distance ஒரு ஸ்பீட்லயும் நெக்ஸ்ட் half distance இன்னொரு ஸ்பீட்லயும் காண்பிருக்கு அதுக்கு மீனிங் என்னது இது டிஸ்டன்ஸ் பத்தி பேசுறதுனால இது டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீடு அதுல ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் கேஸ் பார்த்தோம் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் half distance ஒரு பர்టిక్యులர் ஸ்பீட்லயும் செகண்ட் half distance ஒரு பர்టిక్యులர் ஸ்பீட்லயும் காண்பிச்சா அதுக்கான ஃபார்முலா 2v1 v2 divided by v1 plus v2 சார் எப்படி சார் வந்துச்சு அப்படின்னா டெரைவ் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இது நமக்கு தெரிஞ்சதா இருந்தது பரவாயில்ல ஒரு டைம் ஆக்சுவலா அந்த ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணி டெரைவ் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா மொத்த டிஸ்டன்ஸ் நான் வந்து d னே எடுத்துக்கிறேன் இங்கேயுமே டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது டிஸ்டன்ஸ் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் d னே எடுத்துக்கிறேன் ஓகேங்களா அப்ப ஆவரேஜ் v ஆவரேஜ் ஈக்குவல் டு என்ன வரும் டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் ஓகேங்களா டோட்டல் டிஸ்டன்ஸ் அதாவது ரெண்டாவது பிரிச்சிருக்காங்க அதாவது d/2 plus d/2 அப்படிதானே பிரிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் half distance ஒரு ஸ்பீட்லயும் அடுத்த half distance இன்னொரு ஸ்பீட்லயும் அது மாதிரி ரெண்டாவே நானும் பிரிச்சுக்கிறேன் d/2 by d/2 plus d/2 கீழ என்ன இருக்கு டைம் வரணும் t1 plus t2 வரணும் நான் டைம் இங்க என்னவா மாத்திக்கிறேன் டிஸ்டன்ஸ்க்கு ஏத்த மாதிரி பாத்துக்கிறேன் ஏன்னா டைமை பத்தி பேசல அப்ப டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி எழுதுறோம் ஓகேங்களா அதாவது d/2 by velocity என்ன கொடுத்திருக்காங்க v1 அடுத்து என்னது இன்னொரு d/2 velocity v2 இது ரெண்டுல திரும்ப மேலே இங்கேயும் d/2 காமனா வெளியே எடுத்துருங்க ஓகேங்களா d/2 காமனா வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா மேல என்ன இருக்கும் இங்கே d/2 இருக்கு இங்கே d/2 இருக்கு இடது காமனா வெளியே எடுத்தா இங்க 1 இங்கேயும் 1 அப்ப 1 plus 1 இருக்கும் டிவைட் பை இங்க இருந்து d/2 காமனா வெளியே எடுத்துட்டீங்கன்னா d/2 காமனா வெளியே எடுத்து கேன்சல் பண்ணிடலாம் இங்க மேல இருக்கும் 1 by v1 plus 1 by v2 னு இருக்கும் அதாவது 2 divided by 1 by v1 plus 1 by v2 னு வரும் இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது d2 divided by v2 plus v1 divided by v1 v2 னு வரும் இந்த v1 v2 எங்க போய்டும் மேல போய்டும் அப்ப 2v1 v2 divided by v1 plus v2 அந்த ஒரு ஃபார்முலா ஜஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத இந்த ஒரு கண்டிஷன் அந்த ஒரு பர்టిక్యులர் கண்டிஷன்ல அப்ளை பண்றது தான் வேற ஒண்ணும் இல்ல ஓகேங்களா அதுக்கான ஆவரேஜ் ஸ்பீட் மட்டும் எடுக்கிறது தான் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளான கண்டிஷன் தான் ஜஸ்ட் நமக்கு இந்த கண்டிஷனே ஸ்ட்ரைட்டா தெரியும் அப்படிங்கிறது நீங்க அப்படியே சூஸ் பண்ணிக்கலாம் இது இப்படி போகணுங்கிற அவசியம் இல்லை ஓகேங்களா ஜஸ்ட் இந்த ஒரு கண்டிஷன்ல இந்த ஒரு ஃபார்முலா இதை வச்சு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் இந்த v1 v2 க்கு வேல்யூ கொடுத்து क्वेश्चन கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு क्वेश्चन தான் நீட் 2023 ல கேட்டிருக்காங்க ஓகேங்களா சேம்
இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ற மாதிரி ஓகேங்களா. என்ன அப்படின்னா a vehicle travels half a distance, half distance எவ்வளவு ஸ்பீட்ல கவர் பண்ணுது அப்படின்னா bங்கிற ஸ்பீட்லயும் another half 2vங்கிற டிஸ்டன்ஸ்லயும் கவர் பண்ணா ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கேக்குறாங்க ஓகேங்களா. செக் பண்ணிடுறோம். இதுக்கான ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்னது, v ஆவரேஜ் நமக்கு வேணும் அப்படின்னா என்னது 2v1 v2 divided by v1 plus v2. அதாவது ஃபர்ஸ்ட் பாதி டிஸ்டன்ஸ் ஒரு ஸ்பீட்லயும் நெக்ஸ்ட் பாதி டிஸ்டன்ஸ் வேற ஒரு ஸ்பீட்லயும் ஓகேங்களா. அப்ப அந்த மாதிரி கண்டிஷனுக்கான ஃபார்முலா இது 2v1 v2 divided by v1 plus v2 divided by v1 plus v2. அந்த ஒரு ரெண்டு கண்டிஷன் இப்போ இதுல அப்ளை பண்ணுவோம். 2 into v1 என்னது இது ஈக்குவல் டு v1 வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட், இது வந்து v2 ஓகேங்களா. அப்ப va into 2v divided by 2v plus v னு வரும் ஓகேங்களா. அப்ப என்ன வரும் 2 into 2 4 v into v v square divided by 2v plus v. அப்ப என்ன வரும் 3v னு வரும். அப்ப v யும் ஒரு v ஸ்கொயர்ல இருக்க ஒரு v கேன்சல் ஆச்சுன்னா 4v by 3 அப்படிங்கறது தான் இதுக்கான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளான क्वेश्चन, நீட் 2023 ல ஒரு கேட்ட क्वेश्चन ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन JEE Mains 2024 JEE Mains ஓட 2024 ல கேட்ட ஒன் ஆஃப் த क्वेश्चन. இதுவுமே ஆவரேஜ் ஸ்பீட பேஸ் பண்ணி தான். a particle moving in a straight line covers half of the distance ஓகேங்களா. half of the distance எப்படி கவர் பண்ணுது 6 மீட்டர் per second ஸ்பீட்ல கவர் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் அதர் half equal timeல other half of the distance is covered in two equal time intervals. அதாவது other half வந்து ரெண்டு டைம் இன்டர்வல்ல ஈக்குவல் டைம் இன்டர்வலா பிரிச்சிருக்காங்க. அதோட ஸ்பீட்ஸ் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா. அப்ப இது அதர் half டைம் ரெண்டு டைமா பிரிச்சிருக்காங்க ஓகேங்களா. ஈக்குவல் டைம்ல ஓகேங்களா எவ்வளவு ஃபர்ஸ்ட் 9 மீட்டர் per செகண்ட், இன்னொன்னு என்னது அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டைம்ல 15 மீட்டர் per செகண்ட் ஓகேங்களா. இப்படியே ரெண்டா பிரிச்சிருக்காங்க. கொடுத்திருக்க டேட்டா என்ன பண்ணிட்டு இருக்குன்னு புரியுதுங்களா. ஜஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க என்ன கேக்குறாங்க அப்படிங்கறத நம்ம நோட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் டிஸ்டன்ஸ் ஒரு பர்టిక్యులர் ஸ்பீட்ல போகுது, நெக்ஸ்ட் ஹாஃப் டிஸ்டன்ஸ் ஒரு பர்టిక్యులர் ஸ்பீட்ல போகுதுன்னு சொல்லல ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஹாஃப் டிஸ்டன்ஸ் ரெண்டு ஈக்குவல் டைம்ல பிரிச்சு அதுல ஒரு வேல்யூவா கொடுத்திருக்காங்க ஸ்பீடோட வேல்யூ. அப்படி இருந்தா இந்த மொத்த மோஷனோட ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஓகேங்களா. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஹாஃப் டிஸ்டன்ஸ் ஓகேங்களா, இந்த இடத்துல ஈக்குவல் டைமா பிரிச்சிருக்காங்க. நான் சொல்றது புரியுங்களா, ஈக்குவல் டைமா பிரிச்சிருக்காங்க. டைமை வந்து ரெண்டு ஈக்குவல் பார்ட் இருக்குது, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஓகேங்களா. மீனிங் அப்ப பார்த்தா இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் இது அடுத்த ஹாஃப் ஓகேங்களா. ரெண்டு ஈக்குவல் டைமா பிரிச்சிருக்காங்க. மொத்தம் வந்து ஒரு செகண்ட் அப்படின்னு வச்சிருந்தா இது ஹாஃப் செகண்ட் இது ஹாஃப் செகண்ட் ஆமாங்களா. ரெண்டு ஈக்குவல் டைமா பிரிச்சிருந்தாங்கன்னா அதுக்கான ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலாவும் தெரியும். அப்ப முதல்ல இதை கண்டுபிடிக்கணும். இந்த இடத்தோட ஆவரேஜ், இந்த அதர் ஆல்ஃபோட ஆவரேஜ், அது டைமை பேஸ் பண்ணி இருக்குங்கிறதுனால டைம் ஆவரேஜ் ஸ்பீடுக்கு போகும். டைம் ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்னது, ரெண்டா பிரிக்கும் போது டைம் ஆவரேஜ் ஸ்பீடு ஃபார்முலா என்னன்னா v1 plus v2 divided by 2 னு வரும். v1 plus v2 divided by 2. அப்ப என்ன வரும் இந்த இடத்துல 9 plus 15 divided by 2 which is equal to என்ன வரும் 9 15 செஞ்சா 24 which means 12 மீட்டர் per second கிடைக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் டிஸ்டன்ஸ் 6லயும் செகண்ட் ஹாஃப் டிஸ்டன்ஸ் ஒரு பர்టిక్యులரா பிரிச்சதை நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் 12ங்கற கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போகும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஹாஃப் டிஸ்டன்ஸ் ஓகேங்களா, அதர் ஹாஃப் டிஸ்டன்ஸ் என்னவாயிருச்சு 12 மீட்டர் per second. இதுக்கு அப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் டிஸ்டன்ஸ் செகண்ட் ஹாஃப் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா. இந்த இடத்துல செகண்ட் ஹாஃப் டிஸ்டன்ஸ் ரெண்டா பிரிச்சு டைமை பேஸ் பண்ணி கொடுத்ததுனால அதுக்கு என்ன நம்ம பண்ணிட்டோம், டைம் ஆவரேஜ் ஸ்பீட் அப்ளை பண்ணிட்டு ரெண்டு இது இப்ப கேட்டிருக்காங்க, அப்ப அதை வந்து அப்ளை பண்ணிடலாம் ஓகேங்களா. டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்னது 2v1 v2 divided by v1 plus v2 ஓகேங்களா. அப்ப 2v1 v2 னா 2 into v1 ஓட வேல்யூ 6, v2 ஓட வேல்யூ இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் 12 divided by 6 plus 12 ஓகேங்களா. 2 6 12 ஐ மீன் 12 into 12 144 வரும், கீழே வரும் 18 ஓகேங்களா. ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 10 கண்டிப்பா வராது, ஏன்னா சம்திங் ஐ மீன் 8 வரும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துடலாம் ஓகேங்களா. நீங்க 18ல அடிச்சீங்கன்னா 20னா 8 20 எவ்வளவு வரும்
8 2 16 வருங்களா? 8 20 8 × 20 இருந்தா 160 வரும். இது 8 × 20 12 தான் கேட்டிருக்காங்க. அப்ப 2 மைனஸ் பண்ணிக்கங்க. which means 2 × 8 எத்தனை வரும்? 2 × 8 16. அப்ப 180ல 16 போச்சுன்னா 144. ஜஸ்ட் வாய்ப்பாடு தரதுனால ஜஸ்ட் இந்த மாதிரி மைண்ட் கால்குலேஷன் ஏதோ ஒன்று பண்ணி போட்டுங்க. அப்ப 144 கரெக்டா உங்களுக்கு எவ்வளவு வருது? 8 வருது. அப்ப 8 m/s அப்படிங்கறது இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு டைம் வந்து இந்த ஒரு क्वेश्चन சம்மரைஸ் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா क्वेश्चनல ஃபர்ஸ்ட் ஹாஃப் டிஸ்டன்ஸ் ஒரு பர்టిక్యులர் ஸ்பீட்ல போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட் அதர் ஹாஃப் டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது நம்ம எதுக்குள்ள போடலாம்னு மீனிங் டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட்ல போடலாம். பட் அந்த ஒரு ரெண்டாவது ஹாஃப மறுபடியும் ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? மறுபடியும் ரெண்டா பிரிச்சிருக்காங்க. எதை பேஸ் பண்ணினா டைமை பேஸ் பண்ணி 2 ஈக்குவல் டைம்ல போகுதுட்டாங்க. அப்ப அதுக்கு மீனிங் என்னது? அது டைம் ஆவரேஜ் ஸ்பீடுக்குள்ள வந்துருச்சு. ஓகேங்களா? அப்ப அந்த டைம் ஆவரேஜ் ஸ்பீட்ல 2 ஈக்குவல் டைமும் போது அதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? என்னது? v1 + v2/2. அதுல போட்டு செகண்ட் ஹாஃப் டிஸ்டன்ஸ் எவ்வளவு ஆவரேஜ் ஸ்பீட்ல கடந்துச்சு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் இந்த ரெண்டு ஆவரேஜ் ஸ்பீடையும் வச்சு டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட்ல போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஒரு டைம் 2 டைம் நீங்க வந்து மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதே क्वेश्चन இருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஐடியா வந்து லிங்க் ஆகும். ஓகேங்களா? மீதி क्वेश्चंस வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? Thank you. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.